ஃபஸ்ட் டைமாக நான் புலாவ் பண்ணுறேன். முதல்ல அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். முதல்ல பாஸ்மதி ரைஸை ஊற போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் நெய் விட்டு பிரியாணி இலை, பெருஞ்சீரகம், பட்டை, வெங்காயம், அதுக்கப்புறம் புதினாவும் போட்டேன். அதுக்கப்புறம் மல்லி இலை, கொஞ்சோண்டு பட்டர் பீன்ஸ் மட்டும் இருந்துச்சு, அதனால் அதையும் சேர்த்து போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு உப்புலாம் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் போடணுங்கிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா பட்டர் பீன்ஸ் கொஞ்சம் வெந்துட்டு அதுக்கப்புறம் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸை போட்டுட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். அந்த தேங்காய் பாலையும் அதில் ஊற்றினேன். ஒரு கிளாஸ் இதுக்கு பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப்பு தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கிட்டேன் நான். அப்புறம் சைட் பை சைடாக நான் அதுக்கப்புறம் உப்பும் போட்டு குக்கருக்கு மூடிட்டு விசில் வர்றது வரைக்கும் வச்சுட்டு, அப்புறம் சைட் பை சைடாக நான் லெமன் ஜூஸும் புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வீட்டில் எல்லோரும் ஏதாவது ஜூஸ் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பசங்களும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கும் சைட் பை சைடாக நான் லெமன் ஜூஸ் பண்ணேன். அதுக்கு சுகரும் லெமனு இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 2 ஆற்றிட்டு அதுக்கப்புறம் என் பையன்கிட்ட போய் கொடுத்தேன். நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னான். அதே டைமில் கொஞ்சம் குக்கர் விசிலும் வந்துருச்சு. நான் 2 விசில் விட்டேன். ஏன்னா என் குக்கருக்கு 2 விசில் விடணும். உங்கள் குக்கருக்கு எப்படின்னு தெரியல, அதே மாதிரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் புலாவ் ரெடி ஆகிட்டு நல்லா அழகாகவும் இருந்துச்சு. டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. என் பையன் 2வது நேரம் வாங்கி சாப்பிட்டான். அதுக்கு முட்டை குழம்பும் சேர்த்து வச்சுருந்தேன்.